ஹாய் ஆல், வெல்கம் டு ஆரதம் கிச்சன். ஆரதம் கிச்சனில் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக ட்ரை கலர் இட்லி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவு 3 கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே இட்லிக்கு அரைச்சி எடுப்போம் இல்லையா, ரெகுலராக வைப்போம் இல்லையா, அதே இட்லி மாவு தான். நமக்கு எவ்வளோ இட்லி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணம் மாவில் கேரட் நல்லா நைஸாக அரைச்சி ஒரு கிண்ணம் மாவில் கலந்துக்கலாம். கேரட்டை வேக வைக்கணும்னு இல்லை, பச்சையாகவே அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு கிண்ணம் மாவில் ஏதாவது ஒரு கீரையை நல்லா நைஸாக அரைச்சி கலந்துக்கலாம். பசலைக்கீரை, பாலக்கீரை, கொத்தமல்லி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன கிண்ணம் எடுத்து எண்ணெய் தடவிக்கலாம். அதில் முதல்ல கேரட் மாவு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கேரட் மாவு ஊற்றினதுக்கப்புறம் ஆவியில் 1 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது மேலே வெல்லை மாவு ஊற்றிக்கலாம். வெல்லை மாவு ஊற்றிட்டு இப்போ அதையும் ஒரே 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெல்லை மாவு ஊற்றி 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ பச்சை கலர் மாவை அது மேலே 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை கலர் மாவும் ஊற்றிட்டு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை கலர் இட்லி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக நம்ம ட்ரை கலர் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லிக்கு நம்ம வழக்கமாக இட்லிக்கு என்ன வச்சுக்கோமோ சைட் டிஷ்ஷாக அதையே வச்சுக்கலாம். சட்னி, சாம்பார், மிளகாய் பொடி எது வேணாலும் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி ரொம்ப நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. இதை விட சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி இட்லி செஞ்சு உப்புமாவாட்டம் கூட தாளிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு கலர் மாவையும் ஊற்றி 1 நிமிஷம் வேக வச்சு அடுத்த கலர் மாவு ஊற்றினா தான் நல்லா வரும். ஒன்றா மாவு அப்படியே 1 by 1 அப்படியே ஒரே டைமில் ஊற்றினாக்க இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிடும், நல்லா வராது. நீங்களும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை இந்த மாதிரி கொண்டாடுங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் போட்டு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.